அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் சலீம், சிதம்பரம் தான். ஒரு முஸ்லீம்ல ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்பொழுது ஒரு பீரோ கட்டில் கூட எடுத்து கொடுக்க வசதி இல்லாதவங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க தவ்ஹீத் ஜமாத்தோட ஒரு ஈடுபாடோட உள்ள குடும்பம். தவ்ஹீத் ஜமாத்தை நிர்வாகிகள் சந்திச்சு இந்த மாதிரி என் திருமணத்துக்கு நிதி உதவி ஏதாவது வேணும்னு சொல்லும் பொழுது அந்த நிர்வாகிகள் சொன்ன பதில இஸ்லாமிய சட்டப்படி ஆணுக்கு தான் திருமணத்துக்கு உதவி செய்யணும் ஒழிய பெண்ணுக்கு செய்யணுங்கிறது இல்ல அதுல. அதனால நாங்க வேணா மாப்பிள்ளைய வேணா போய் பேசி அவர் எதுவும் கேட்காத அளவுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவங்க போய் பேசி நாளைக்கு கல்யாணம் இதெல்லாம் ஊரு புறா போய் சொல்லிட்டீங்களா வேணாம் என்னன்னு பயத்துல அவங்க ஒத்துட்டாங்க. இதுல உங்களோட கொள்கை என்னங்கிறது கேள்வி 2. ஒரு ஆண் தனக்கு மனைவி வேணாங்கும் பொழுது உடனடியா தலாக் சொல்லி பிரிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா பெண்ணுக்கு அதே மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி தெரியல. 3 வருஷம் 4 வருஷம் பிரிஞ்சு இருந்தால் கூட மாப்பிள்ளை தலாக் சொல்லாம அந்த பொண்ணால பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மற்ற லோக்கல்ல இருக்கிற ஜமாத்தோ இதோ எந்த அளவு இஸ்லாம் அதிகாரம் வழங்கியிருக்குங்கிறத சொல்லணும். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை தடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வரதட்சணை என்ன? திருமணத்தை வைத்து டிமாண்டாக மாப்பிள்ளை வீட்டார் கேட்கிற பொருளை கொடுக்கறதுக்கு பேர் தான் வரதட்சணை. அது பீரோவா இருக்கலாம், நகையா இருக்கலாம், ரொக்கமா இருக்கலாம், வீடா இருக்கலாம். அவங்க கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் என்னது? வரதட்சணை. அந்த மாதிரி அவங்க கேட்டார்களே ஆனால் அது கொடுக்கிறது பாவம் மார்க்கத்தில். ஏன்னா மார்க்கத்தில் இல்லையில ஆம்பளை தான் கொடுக்க சொல்லி இருக்கிறது. இப்ப அது பாவமான காரியமா இருக்கும் பொழுது அதுக்கு உதவலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஒத்த ஆவணும் அலல் பிர்ரி ஒத்தக்குவா வலாத்த ஆவணும் அலல் இஸ்மி ஒழுதுவான். நீங்க நன்மையான காரியத்திற்கும் இரையச்சமுடைய காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். தீமையான காரியங்களுக்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்காதீங்க. இது குர்ஆனுடைய கட்டளை. ஒரு தப்புன்னு செய்யும் போது அதுக்கு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? உதவி செஞ்சிடக்கூடாது. அப்ப இவர்கள் அந்த மாப்பிள்ளை வீட்டில் கேட்கிறாங்க அதை கொடுக்க போறோம் அப்படின்ற அடிப்படையில் கேட்பார்களே ஆனால் அது பாவம். உங்களை மாதிரி ஆட்கள் கொடுக்க போற காரணத்தினால கேட்கவே செய்யலாம். இந்த வரதட்சணை அதிகரிச்சது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு அவங்களுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு மாப்பிள்ளைய பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? நாங்க 1 லட்சம் ரூபாய் தருவோம்னு பேசுறாங்க. இல்ல எதை வச்சு பேசுறாங்க? நீங்க எல்லாம் கொடுக்கறத வச்சு பேசுறாங்க. அப்ப இல்லாத ஆளு 1 லட்சம் ரூபாய் பிச்சை வாங்கி கொடுக்க ரெடியா இருந்தா இருக்கிற 2 லட்சம் ரூபாய் கொடுப்பான்ல. அப்ப இந்த ரேட்டு ஏறுறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பேசினா 4 பேர்ட்ட வசூல் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வச்சதுனால என்ன செய்யறாங்க? இவங்களா போய் வழியை ஏத்துறாங்க ரேட்டை. இவங்க கெப்பாசிட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க இயலுமா? சில பேரை சொல்றேன். சில பேருடைய நிலையை பாத்தீங்கன்னா ஒரு உடைக்கு மறு உடை இருக்காது. குடிசையில இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இருக்காத ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க? மாப்பிள்ளைய பேசும் பொழுது நமக்கு என்ன ஏழும்னு பார்க்காம எப்படி பாக்குறாங்க? நம்ம தான் பள்ளியாசம் ஏறி இறங்கினா கிடைக்கும்ல அப்படின்னு பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க? 2 லட்சம் தர்றோம், 50 பவுன் போடுறோம், 10 பவுன் போடுறோங்கிற. உன்ட்ட இருக்கா 10 பவுன்? இல்லாத ஆள்லாம் இப்படி போய் வாக்களிக்கிறது காரணம் என்ன? நாம செய்யற உதவிகள் தான். வரதட்சணை சல்லி காசு கிடைக்காது. நீங்க ஆக்கி பாருங்க, வரதட்சணை ஒளியும். சில விஷயங்கள் பார்க்கும்போது மேலோட்டமா தீமை மாதிரி உங்களுக்கு தெரியும், கஷ்டப்படுற மாதிரி. உதாரணமா ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், கொலைக்கு கொலை தான். அதை பார்த்தா கொடூரமா தெரியும், கொலை பண்றாங்களேன்னு. ஆனா அப்படி ஒருத்தனை கொலை பண்ணாதான் மத்த கொலை நடக்காம இருக்கும். திருநா கையை வெட்டுவாங்க, கையை வெட்டுறாங்களேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒருத்தனை வெட்டி விட்டாதான் நாளைக்கு திருட்டு நடக்காம இருக்கும், நிறைய கைகள் காப்பாற்றப்படும். அந்த அடிப்படையில் நீங்க என்ன பார்க்கணும்? இந்த பொண்ணு கஷ்டப்படுமே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆனால் உதவி செய்தீர்களேயானால், வரதட்சணை உதவி செய்தீர்களேயானால் இல்லாதவர்கள் எல்லாம் தங்கள் சக்திக்கு மேல தருவதாக வாக்களிப்பார்கள், ஊர் ஊரா பிச்சை எடுக்க போவார்கள். அப்ப இந்த சமுதாயம் தருங்கிற நம்பிக்கையில தாறுமாறா ஏறிட்டு போனது என்ன காரணம்? நம்மளை விட முந்தினவன் யாரு? பிராமணர்கள். வரதட்சணையில வரதட்சணைக்கு நமக்கு வழிகாட்டி யாரு? பிராமண சமுதாயத்துல தான் வரதட்சணை இருந்துச்சு. தமிழ் சமுதாயத்துல என்ன இல்ல, வரதட்சணை கிடையாது. எந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமண சமுதாயத்தில் மாத்திரம்தான் வரதட்சணை கொடுத்து பெண்களை கரையேற்றக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. தமிழ்ல எல்லாம் என்ன செய்வாங்க கேட்டா பரிசம் போடுறன்னு சொல்லிட்டு இந்துக்கள்ல எல்லாம் இவன் வாங்கிட்டு போய் பெண்ணுக்கு கொடுப்பான். அதுதான் தமிழ்ல இருந்தது. அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன செய்வாங்க? அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் கூட படிப்பான். எப்படி படிப்பான்? தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார்னு படிக்கிறான். தங்க கடிகாரத்தில் யாரு?
பொண்ணு எடுக்க வர்ற மாமன் பொண்ணை எடுக்கிறதுக்காக வேண்டி தங்க கடியாரத்தை கொடுப்பானா, வைர மணியாரத்தை கொடுப்பானா. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார்களாம், உலகத்தையே தர்றமா கட்டிட்டு போறேன் மானா. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன், இதுதான் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பழக்கம். அப்ப இதுல இவர்கள்ட்ட இருந்து தொத்துணுச்சு. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் கூடி போச்சுங்க, ஐயர்கள்ட்ட இல்லாத அளவுக்கு வேற எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லாத அளவுக்கு உங்க சமுதாயத்தில் மட்டும் கூடுனதுக்கு என்ன காரணம், பிச்சை எடுத்தாலும் கொடுப்பேன்னு முடிவு எடுக்கிறாதான் காரணம். இருக்கிறதா கொடுப்பேன்னு சொன்னா கூட வளர்ந்துருக்காருங்க. ஏன் அப்ப அவ ஏழை 2000 தர்றேன் நின்றுவான், ஏழாதவனுக்கு பணக்காரன் 50,000 நிற்பான். குறைஞ்சாச்சிருக்கல வரதட்சணை ஒளியாட்டாலும் இன்னைக்கு நாம அந்த பெரிய லார்ஜ் அமௌண்டா இருக்க, பெரிய அமௌண்ட் வராம இருந்திருக்குமா இல்லையா? பிச்சைக்காரன் 2 லட்சம் ரூபாய் தர்றேன், நடுத்தர வரத்தை எவ்வளவு கொடுப்பான், கோடீஸ்வரன் எவ்வளவு கொடுப்பான். அதனால டவுரிக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க அந்த பெண்ணை நீங்க பார்க்காதீங்க, தூரம் கூட பாருங்க. ஒருத்தர் கொடுக்கலன்னு முடிவு எடுத்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரி வாக்களிக்கிற ஆளுக்கு நின்றும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். 2-3 வருஷம் மாத்தி அமைக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன ஆயிரும், பொண்ணு பேசுமோ இல்லமா எங்கள்ட்ட இல்லைன்றுவாங்க. வரதட்சணை காப்பான்ல எல்லாரும் இல்லைன்னா எங்க போய் போவான், நான் இன்னும் முட்டினா தானே காசை ஏத்துறான். அப்ப பாவத்துக்கு துணை செய்யறதுனாலதான் இந்த சமூகம் வேற எல்லா சமூகத்தையும் விடவும் வரதட்சணையில கூடிக்கொண்டே இருக்கு, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வரதட்சணை தரமாட்டேன்னு சொல்லுங்க, அதே நேரத்தில் பிள்ளைக்குன்னு உள்ளதை கொடுக்கறது, விரும்பி கொடுக்கறது, அது மார்க்கத்தில் உண்டு. ஒரு ஏழை இருக்கிறாங்க, அவங்க அவங்க பிள்ளைக்கு ஏதோ நான் கஷ்டப்படுறோமா, ஒரு சேலை கூட போதுமானதா இல்ல, என் பிள்ளைக்கு நான் அவங்க கேட்கவும் இல்ல, நானா இதை கொடுக்க விரும்புறேன்னு கேட்டா கொடுங்க. எப்படி கொடுக்கணும், நானா இதை கொடுக்க விரும்புறேனே தவிர மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒண்ணு கேட்கவும் கிடையாது. நானா என் பிள்ளைக்கு என்ன செய்யறேன், இதை போட போறேன்னு சொல்லி கேட்டா அது கூட பிச்சை வாங்கி கொடுக்க அவசியம் கிடையாது. இருக்கிறத கொண்டுதான் வாழணும். அவங்களே ரோஷத்தை விட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அது கொடுக்கிற தப்பு இல்ல. எப்ப தப்பு இல்ல, அவங்க கேட்கலன்னு உங்கள்ட்ட சொன்னாதான். போய் சொன்னா அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். ஒருத்தன் வர்றான் இப்படி உங்கள்ட்ட கேட்கறான், ஒரு 50 ரூபா கொடு சாராயம் அடிக்கணும்னு கேட்கறான், கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. அதே இடத்துல கேட்கறான், டீ குடிக்கணும் 50 ரூபா கொடுன்னு கேட்கறான், பசிக்குதுன்னு வாங்கிட்டு போய் சாராயம் குடிச்சுட்டு அவங்க மேல குற்றம் இல்ல. ஒருத்தர் கேட்கறான், கேட்கும்போது என்ன கேட்கறான், கேட்கும்போது சாராயம் என்ன குடிக்கணும்னு கேட்கறான், 50 ரூபா கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. பசிக்குதுங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரேன்னு கேட்கறான், வாங்கி நேரம் டாஸ்மாக் போயிட்டான், உங்க மேல குற்றமா? அவன் சொல்ற நம்பிட்டு போங்க, அவ்வளவுதான். அவனே வெளிப்படையே டவுரி தான் சொல்லும்போது நீ ஏன் கொடுக்குற, அதுக்கு மேல நடச்சுன்னா செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் வச்சு அவனாச்சுன்னு விட்டு போங்க. அப்ப அந்த மாதிரி பாவத்துக்கு துணை செய்யக்கூடாதுங்கிற ஒரு வகையில தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு. அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, பெண்களுக்கு இந்த சமூகத்தில் என்ன உரிமை இருக்கிறது? ஆம்பளை நினைச்சான்னா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறான், பொம்பளைக்கு புருஷனை பிடிக்கலன்னு சொன்னா 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல உள்ளது, நபிகள் நாயகம் சொன்னது, இதான் மார்க்கம் நம்ம எடுத்தோம்னா தீர்வு இருக்கிறது. ஆனா அந்த தீர்வு ஏன் இல்லாம போச்சு தெரியுமா? மதுஹப் ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம். மதுஹப் எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அதுல அறிஞர்கள் என்ன சொன்னாங்களோ அதான் சட்டம் நம்ம ஆக்கிவிட்டோம். அந்த அறிஞர்களுக்கு சொன்ன கேட்கணும் நமக்கு அவசியமே கிடையாது. அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூல் சொன்னதை கேட்கணும். மதுஹப்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி எழுதிருக்காங்க? ஒருத்தன் கல்யாணம் பண்ணினான், 6 மாசத்துக்கு வெளிநாட்டுக்கு போனான், இருக்கானா இல்லையான்னு தெரியல. 1 வருஷம் ஆச்சு தெரியல, 2 வருஷம் ஆச்சு தெரியல, 3 வருஷம் ஆச்சு தெரியல, இப்படியே போய்கிட்டே இருக்கிறது. அந்த பொண்ணு ஜமாத்துல முறையிடுது, இந்த மாதிரி புருஷனை காணா, எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், செக்யூரிட்டி வேணும், சோறுபட எனக்கு யாரும் இல்ல, என்னை கவனிக்கிறதுக்கு வேணும், அதனால எனக்கு என்ன செய்யுங்க, என் கணவன் ரத்து பண்ணித்தாங்கன்னு கேட்டா மதுஹப் கிதாபை போய் பெறட்டணும். ஹனபி மதுஹப், ஹனபி மதுஹப்ல என்ன இருக்கு தெரியுமா? 120 வருஷம் வெயிட் பண்ணணுமா. இதுக்கு என்னது 120 வருஷம் ஒரு அறிஞர் சொல்றாரு, இன்னொரு அறிஞர் சொல்றாரு 90 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு 18 வயசு இருக்குன்னு வைங்களேன், 18 வயசு பொண்ணா இருக்கும், இன்னொரு 90 வயசு 108 வயசாச்சு. அப்ப 108 வயசுக்கு பிறகு அவன் வந்தா வராட்டி கல்யாணம் பண்ணிக்க. அந்த கணவன்காரன் 108 வயசு வரைக்கும் வர்றாங்கன்னு பொம்பளை வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா. 108 வயசுக்கு பிறகு வரலன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா ஏன்பா அப்படிலாம் சட்டம் சொல்றீங்கன்னு கேட்டா 108 வயசுலாம் சராசரி ஒருத்தர் சாவும் அதிகபட்சம். அதனால 108 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா ஆள் அவுட்டுன்னு முடிவு எடுத்துக்கிடுவோம். எப்படி கதை? 90 வருஷம் பிறகு இந்த கல்யாண விஷயம் சேர்த்தோம்னா அவன் செத்து போயிருப்பான், செத்து போன பிறகு வேற கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா 108 வயசுல ஒரு பொம்பளைக்கு இது கல்யாணம். ஆனா மதுஹப்ல இப்படி இருக்குது, ஹனபி மதுஹப்ல இருக்குது. அதனாலதான் நீங்க ஹனபியாக்கள் இருக்கிற ஊர்ல இந்த பெண்களுக்கு பாதிப்பு வந்தா அவங்களுக்கு நியாயம் வழங்கும். அஜத்துல போய் கேட்பீங்க, அஜத் என்ன சொல்லுவாரு, ஒரு 90 வருஷம் கழிக்கட்டும்னு சொல்லுவாரு. அதுல கிதாப்ல இருக்குது.
குர்ஆன்ல என்ன இருக்கு, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஈஸியான தீர்வு. இவங்க குர்ஆனை விட்டுட்டு நபியை விட்டுட்டு அஜத் சொன்னார், பெரியார் சொன்னார், இப்படித்தான் வரும். சாவி மதுஹப்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அவ ரொம்ப இறக்கப்பட்டு 4 வருஷம் 90 வருஷமா அவ என்னது 4 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க அவங்க. அப்ப இது பெண்ணுக்கு என்ன பிரச்சனை கவனிக்கணும். ஒருத்தன் காணா போயிட்டான், ஊர்ல இருக்கிறான், அது மேட்டரே கிடையாது. அவன் காணாவே போய் தொலையட்டு, பொண்டாட்டியோட இருக்கட்டும். பொண்டாட்டிக்கு பிடிக்கல, எனக்கு வேற வாழ்க்கை வேணும்ன்றா. இதுதான் டாபிக். காணா போன டாபிக் கிடையாது. அவன் காணா போகாம ஊர்ல இருந்தாலும் பிரிஞ்சுட்டு போயிடலாமே. என்ன செய்யணும்? ஒரு அம்மா வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவர்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணத்தையும் நான் பார்க்கல. மா அக்ரஹு, அவர்கிட்ட சொல்றாங்க, அலா தீனின் வலா குல்கின், அவர்கிட்ட ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு குறையும் ஒண்ணும் இல்ல, கெட்ட குணமும் அவற்றை இல்லை என் புருஷன்ட்ட. ஆனா உலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், ஆனா நான் அவரோட வாழ்க்கை நடத்தினால் இஸ்லாத்துல இருந்து கொண்டு நான் நன்றி கெட்ட செயலை செஞ்சிருவேனோ பயப்படுறேன், சிலிப்பாயிருவேன் அர்த்தம் இருக்கு. அதாவது அவர் நல்லவர் தான், நல்ல தொழுகையாளி தான், இபாதத்தாளி தான், நல்ல குணம் உள்ளவர் தான். ஆனா அவரோடு நான் வாழ்ந்தால் நான் தப்பு செஞ்சிருவேனோன்னு பயப்படுறேன், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃபரை செய்து விடுவேன் என்று நான் வெறுக்கிறேன், எனக்கு தீர்வு சொல்லுங்க. மாப்பிள்ளக்கார கூப்பிட்டாங்க, பெரிய விசாரணை நடத்தல, தோட்டத்தை வாங்கிக்க, தள்ளிக்கா தத்தலிக்கா, ஆளை ஒரே விட்டுப்படு, உனக்கு சம்பந்தம் இல்ல. 1 மாசம் இதா இருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். 1 மாசம், அதாவது ரத்து பண்ண வேண்டியது 1 மாசம் இதா இருக்க வேண்டியது, 1 மாசம் முடிச்சு வேற கல்யாணம் பண்ணிட்டு போ. இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியல? ஹதீஸ் புகாரில் இருக்கு தானே செய்யுது. புகாரி ஹதீஸ்னு புகாரி விழா கொண்டாடுறீங்க, தமிழ்ல மொழிபெயர்த்து வந்துருச்சு, தெளிவான தீர்வு இருக்கிறது, அது உங்களுக்கு வேணாம், 120 வருஷம் வேணுங்கிறீங்க. நீங்களா தலையில எடுத்து போட்டுக்கிட்டு மார்க்கத்தில் தீர்வு இல்லைன்னா நாங்க என்ன பண்றது? ஜமாத்தார்கள் குர்ஆன்ல தீர்வு என்ன, நபிகள் நாயகன் தீர்வு என்னன்னு கேட்டா பெண்களுக்கு பாதிப்பு வருமா? அப்ப பெண்களுக்கு என்ன இருக்குது? என்ன விஷயம்? ஆம்பளை அவனே டைவர்ஸ் பண்ணிடலாம், பொம்பளை ஜமாத்துல சொல்லிட்டு பண்ணணும். இது வித்தியாசம். எதுக்கு அப்படி சொல்ல வருது? பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆம்பளை டைவர்ஸ் பண்ணா பெரிய பாதிப்புலாம் வராது, பொண்ணு கொடுக்க 1000 பேர் காத்துட்டு இருப்பான். பொம்பளை அவசரப்பட்டு சொன்னா அறிவுரை சொல்லலாம், வேற ஏதாவது மேட்டராமா, வேற பணம் காசு மேட்டருக்கு சொல்றியா, இந்த குடும்ப வாழ்க்கை தான் முக்கியமான விஷயமா சொல்றியான்னு கேட்கணும். குடும்ப வாழ்க்கை தான் மேட்டர்னா ரத்து பண்ணி விட்டுற வேண்டியதான். வேற வேற சில்லறையான விஷயத்தை பொம்பளை வச்சுட்டு இருந்தா அறிவுரை சொல்லி, 30 இளம் பெண்ணுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, நீ பாட்டு பிரிஞ்சுட்டு கஷ்டப்படுவ, இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுது மார்க்கம்? அது ஜமாத்துல சொல்லிட்டு செய்யணும் இருக்கு. சொன்னா அது செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஜமாத்தாட்ட முறை வந்துருச்சுன்னு சொன்னா அது சேர்த்து வைக்க வழி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரத்து செஞ்சு விடுறது ஜமாத்துடைய கடமை. காணா போனாலும் இதான் சட்டம், ஊர்ல இருந்தாலும் இதான் சட்டம். இதுக்கு நிறைய எவிடன்ஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வரலாறுல நிறைய நடந்திருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்ப பெண்களுக்கு விவாகரத்து உரிமை எவ்வளவு லேசா இருக்கா இல்லையா? பிடிக்காதவங்களை சேர்த்து வச்சுன்னா என்ன நடக்கும்? அதை யோசிச்சு பார்க்கணும். கடைசியில நல்லதான் படுத்தாரு பணமா போயிட்டாருங்கிறாங்க, அதெல்லாம் என்னங்கிறீங்க? எல்லாம் அப்படியா? புருஷன் நல்லதான் படுத்தாருங்க, பணமா போயிட்டாருங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மாத்திரம் இந்த கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. அப்படி செய்யற பெண்கள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. பிடிக்கல புருஷன், அவனோட வாழ வேண்டி இருக்கு, தொலைஞ்சு கூட இதுன்னு சொல்ற அப்படி பொம்பளை இருக்கிறாங்க. அம்மிகளை தூக்கி போட்டு மண்டைய குடைச்ச பொம்பளை எல்லாம் கூட இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி பல மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது பிடிக்காட்டி போட்டு நெருக்கி வைக்க கூடாது. ஏன்னா அவங்க யாரோ, இவங்க ரத்த சம்பந்தம் ஒண்ணு கிடையாது. தாயும் புள்ளமா ரத்த சம்பந்தமா? அவங்க யாரோ இவங்க யாரோ, எதுக்காக சேர்த்து வைக்கிறீங்க? உன்னால எனக்கு சந்தோஷம், என்னால உனக்கு சந்தோஷம். அது இல்லைன்னா என்னவா எனக்கு கோவம் தான் வரும். இவனை வச்சுட்டு நம்ம இதா இருக்கிறோமே, நம்மளோட வாழ முடியலையே இவனோட அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் அதை ஈஸியா பிரிச்சு விட்டோம்னா தான் நல்லது. மார்க்கத்தில் இருக்கிறது இது நம்ம நடைமுறையில இல்ல, ஜமாத்துகள்ல இல்ல அவர் சொல்றபடி.